எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமே அதிமுகல பல்வேறு குளறுபடிகளும் பல்வேறு குழப்பங்களும் சலசலப்புகளும் ஏற்பட்டு வரத நம்மளால பார்க்க முடியுது. திரு விஜய் அவர்களுடைய ஆட்சிக்கு பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல் இருக்கும் போது காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. சட்டமன்றத்திலையும் தாவேக்காவுக்கு ஆதரவா வாக்களிச்சாங்க. இது நார்மலான விஷயம் தான். ஆனா அதிமுகவை சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் தாவேக்காவுக்கு ஆதரவா அன்னைக்கு வாக்களிச்ச ஒரு விஷயம் தான் அன்றைய தேதியில ஒரு மிகவும் பரபரப்பா பார்க்கப்பட்ட விஷயம். அதாவது அதிமுகவினுடைய கொறடாவின் உத்தரவை தாண்டி அவங்க தாவேக்காவுக்கு வாக்களிச்சது மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்திருந்துச்சு. காரணம் ஆல்ரெடி திரு இபிஎஸ் அவருடைய தலைமை மீது அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் சரியா இல்லை, 2 பேருக்கும் பல மோதல்கள் இருந்துட்டு வருது, தலைமை சரியா இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு நிறைய எம்எல்ஏக்கள் வைக்கிறாங்க. இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் அதிமுகவில் எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஓடிட்டு இருந்துச்சு. அதுதான் எலெக்ஷன்லையும் எதிரொலிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 47 தொகுதிகள் தான் அவங்க வென்றிருந்தாங்க. அதிலும் குறிப்பாக வட மாவட்டங்களில் அவங்க ஜெயிச்சதுக்கான காரணம் பாமக அப்படின்னு அதிமுகவினுடைய நிர்வாகிகளே பல இடங்களில் சொன்னதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த சூழ்நிலையில தான் கொடாவின் உத்தரவு மீறி அவங்க 25 பேரும் தாவேக்காவுக்கு ஆதரவா வாக்களிச்சிருந்தாங்க. அந்த ஆதரவா வாக்களிச்ச 25 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு இபிஎஸ் தரப்புல சபாநாயகருக்கு ஒரு கடிதமும் கொடுக்கப்பட்டது. அதை தொடர்ந்து அவங்க 25 பேரும் தாவேக்காவில் இணைவாங்க அப்படின்னு பரவலா பேசப்பட்டது. ஆனா அவங்க அமைச்சர் பதவி எதிர்பார்க்குறாங்க. அதை தாவேக்கா தரப்புல தான் அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்ற ஒரு சூழல் தான் அப்போ ஏற்படுந்துருந்துச்சு. அதில் குறிப்பாக திரு எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், சி விஜயபாஸ்கர் இவங்க 3 பேரும் தான் அந்த எம்எல்ஏக்கள் ஒருங்கிணைச்சு அவங்க தனியாக ஆலோசனை கூட்டம் நடத்துறதா இருக்கட்டும், இல்லை மற்ற வேலைகளாக இருக்கட்டும், திரு இபிஎஸ் எதிராக செயல்படுறதா இருக்கட்டும், இவங்க 3 பேர் தான் அதில் முன்னிலையில் இருந்தாங்க. ஸோ இவங்க 3 பேருக்கும் தாவேக்கா அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் திரு விஜய் அவர்கள் அதுக்கு ஒத்துக்கல அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அதை தொடர்ந்து ஒருவேளை இப்போ எனக்கு அமைச்சர் பதவி இல்லை அப்படின்ற சூழல்ல அந்த 25 பேர்ல கிட்டத்தட்ட 23 பேர் திரும்ப திரு இபிஎஸ் அவர்களிடமே போய் சரணடைஞ்சிட்டாங்க. திரும்ப அவங்க அதிமுகவில் இணைஞ்சிட்டாங்க. அவங்க இணைஞ்சதை தொடர்ந்து சபாநாயகரிடமிருந்து அந்த கடிதத்துக்கு எந்த ஒரு இதுவும் நீங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு இபிஎஸ் தரப்புல சொல்லப்பட்டு சபாநாயகரும் நான் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 4 எம்எல்ஏக்கள், அதாவது அந்த 25 பேர்ல 4 எம்எல்ஏக்கள் ஆல்ரெடி ராஜினாமா பண்ணிட்டாங்க. அவங்க பண்ணி தாவேக்கால இணைஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு சூழலையும் நம்மளால பார்க்க முடியுதுங்க. அண்ட் இப்போ என்ன மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் அப்படின்னா, திரு விஜயபாஸ்கர் அவர்களும் திரு சிவி சண்முகம் அவர்கள் எந்த நிலைப்பாட்டை எடுக்க போறாங்க அப்படின்றது தான் ஒட்டுமொத்த அதிமுகவினுடைய எதிர்பார்ப்பா இருந்துச்சு. காரணம் மற்ற எம்எல்ஏக்கள் திரு இபிஎஸ் அவரிடம் போய் சேர்ந்தாலும் கூட இவங்க 2 பேரும் தன்னுடைய நிலைப்பாட்டை இன்னுமே அறிவிக்காம இருந்தாங்க நேற்று வரைக்கும். ஆனா இவங்களுடைய ட்வீட்ஸை பார்க்கும்போது, குறிப்பா திரு விஜயபாஸ்கருடைய ட்வீட்ஸை பார்க்கும்போது கண்டிப்பா அதிமுகல இருந்து விலகிடுவாரு அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு தலைமை அந்த தலைமையை எதிர்த்து கேள்வி கேட்கறதே நீங்க ஒரு குற்றமா பாக்குறீங்க. உண்மையா உழைச்ச தொண்டன் கேள்வி கேட்கறான், அது நீங்க ஒரு குற்றமா பாக்குறீங்க. அந்த உழைச்ச தொண்டனை நீங்க எதிரியா பாக்குறீங்க. இது எப்படி நல்ல தலைமைக்கு அழகாகும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம உழைக்கிற தொண்டர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும். அந்த தொண்டர்களுடைய உணர்வுகளையே மதிக்க முடியாதவர் எப்படி மற்ற எல்லாத்தையும் வெல்வாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தலைமை பண்பு அப்படின்றது அதிகாரமோ ஆணவமோ கிடையாதுங்க. அது ஒரு அர்ப்பணிப்போடு கூடிய ஒரு அரவணைப்பு. ஆனா இந்த அதிமுக தலைமை அப்படி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் அவர் எழுப்பியிருந்தாரு. செல்வி ஜெயலலிதா, திரு எம்ஜிஆர் அவர்களுடைய பாணியில் தான் நான் தொடர்வேன் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு. ஆனால் அதில் என்ன ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டது அப்படின்னா, அவர் அதிமுகவில் இணைவேன், இல்லை அதிமுகவில் இருப்பேன், அதிமுகவில் தொடர்வேன் அப்படின்ற மாதிரி அவர் எந்த ஒரு நியூஸும் சொல்லவே இல்லை. அதுதான் அங்கே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. அந்த சர்ச்சைக்கு இன்னைக்கு காலையில் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. விராலிமலையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை.
ஸோ இதை தொடர்ந்து அவர் நாளை அல்லது நாளை மறுநாள் தாவேக்காவில் இணைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. ஏன்னா செங்கோட்டையன் ஆல்ரெடி அதிமுகலேருந்து அங்கே போயிருந்தாரு. இப்போ ரீசெண்டாக ஒரு 4 எம்எல்ஏக்கள் வந்து போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால அதிமுகவினுடைய அந்த நம்பர்ஸ் கவுண்டிங் அப்படின்றது வந்து 47லேருந்து 42 கம்மியாக இருக்கு. அதே சமயம் வந்து காலியாக இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை 6 உயர்ந்திருக்குங்க. ஆல்ரெடி அதிமுகலேருந்து 4 எம்எல்ஏக்கள் திரு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு ரிசைன் பண்ண அந்த ஒரு தொகுதி இப்போ விஜயபாஸ்கர் அவர்களுடைய தொகுதி. மொத்தம் 6 தொகுதிகள் வந்து காலியா இருக்கு. ஒரு பக்கம் வந்து அதிமுகவினரிடையே இது வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கேன்னா, யாரெல்லாம் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்காக உழைச்சாங்களோ, இந்த கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சாங்களோ, அவங்க எல்லாமே வந்து அந்த பக்கம் போறாங்களேப்பா அப்படின்ற ஒரு கருத்து தான் ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களுடைய மனநிலையும் இருக்கு அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். ஏன்னா இல்லை இன்னும் நிறைய அமைச்சர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சில நாட்களுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா ஒரு மேடையில் பேசும்போது 90% ஆஃப் ஏடிஎம்கே நிர்வாகிகள் வந்து தாவேகா பக்கம் வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இப்போ அடுத்தடுத்து முன்னாள் எம்எல்ஏக்களும் சரி, முன்னாள் அமைச்சர்களும் சரி இங்கே வரத்தை பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்ற ஒரு சூழல் தான் வந்து எல்லா தொண்டர்களுடைய மத்தியுமே இருக்கு. குறிப்பாக அதிமுக தொண்டர்கள் மத்தியில். ஏன்னா அந்த தோல்வி நிறைய முறை அந்த 10 தோல்வி பழனிசாமி அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து திமுக முன் வச்சிருந்தாங்க. திரு விஜய் அவர்களும் அதை வந்து முன் வச்சிருந்தாரு அப்படின்னும் போது அடுத்ததும் தோல்வியா அப்படின்ற ஒரு சூழல் தான் அங்கே இருக்கு. இந்த நிலையில தான் வந்து இந்த மாதிரியான முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் தாவேக்கா நோக்கி போறது அப்படின்றத நம்ம எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு தெரியல. இது அதிமுகவுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கப்படுது. இது தொடர்பாக இபிஎஸ் அவர்கள் இன்னும் எதுவும் பேசல. அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்றதும் வந்து தெரியல. ஒருவேளை இடைத்தேர்தல் வந்துச்சு அப்படின்னா அந்த இடைத்தேர்தலில் இப்போ ரிசைன் பண்ண 5 எம்எல்ஏக்களை தான் வந்து திரு விஜய் அவர்கள் மீண்டும் அந்த தொகுதிகளை நிறுத்த போறாரா, அல்லது வந்து தங்களுடைய டிவிகே கட்சிக்காக உழைத்த அந்த நிர்வாகிகளை வந்து நிறுத்த போறாரா அப்படின்றது வந்து தெரியல. இன்னொரு புறம் வந்து பொது வேட்பாளரை நியமிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் திரு அன்புமணி அவர்கள் பேசினார். அந்த மாதிரியான சூழல் ஏற்பட போதா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த அரசியல் அப்டேட்ஸ். ஏன்னா வந்து ஒரு பக்கம் திமுக வந்து தங்களுடைய கட்சிகளை, தங்களுடைய நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஜென்சி அப்படின்ற அந்த மீட்டப் வந்து ஒவ்வொரு மாவட்டங்களையும் நடத்திட்டு இருக்காங்க. தங்கள் கட்சியினுடைய உட்கட்டமைப்பை வலுப்படுத்துகிற பல விஷயங்களை வந்து திமுக சைட்லேருந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழல் அதிமுகலையும் அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்புகள் எடுக்கப்படும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக இளைஞர்களை அதிமுகவுக்குள்ள கொண்டு வரக்கூடிய சில நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வெளியாக இருக்கு. எப்படி வந்து திமுக ஜென்சியை உள்ள கொண்டு வரதுக்காக பல ப்ரோக்ராம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அதிமுக தரப்புல இருந்தும் அந்த இளைஞர்களை முக்கியமாக வந்து உள்ள கொண்டு வருவதற்கான பல திட்டங்கள் வந்து அவங்க வச்சிருக்காங்க. அது எல்லாமே வந்து ஒன்னொன்னா செயல்படுத்த போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுதுங்க. ஸோ இது எப்படி இருந்தாலும் வரக்கூடிய அப்டேட்ஸ் அப்படி எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்னும் யாரெல்லாம் வந்து அதிமுகலேருந்து தாவேக்காவுக்கு வர போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்.